இன்று நாம் எப்போது நோயாக இருந்தாலும் நமக்கு 2 விருப்பங்கள் இருக்கின்றன. ஒன்று, வீட்டிலேயே டோலோ மாத்திரை எடுத்துக்கொண்டு நம்மை நாமே குணப்படுத்திக் கொள்ளலாம். அல்லது ஒரு தகுதியான மருத்துவ நிபுணரிடம் டாக்டரிடம் சென்று முறையான சிகிச்சை பெறலாம். நீங்கள் டாக்டரிடம் செல்லும்போது அவர் உங்களுக்கு முறையான முறையில் சிகிச்சை அளிக்கிறார், சரியான மருந்துகளை வழங்குகிறார். ஆனால் நீங்கள் வீட்டில் டோலோ மாத்திரை எடுத்துக்கொண்டு குணமாக முயற்சிக்கும்போது அதில் சில கூடுதல் அபாயங்கள் தொடர்புடையவை. உதாரணத்திற்கு, உங்களுக்கு வைரல் காய்ச்சல் இருந்தால் அது குணமாக சில நாட்கள் ஆகலாம், அல்லது 2-3 நாட்கள் ஆகலாம். அதற்கு பிறகும் நீங்கள் குணமாகவில்லை என்றால் மீண்டும் டாக்டரிடம் செல்ல வேண்டி வரும். ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலேயே டாக்டரிடம் சென்றிருந்தால் அவருக்கு உடனே தெரிந்துவிடும். அதற்கேற்ற மருந்தை அவர் வழங்குவார், நீங்கள் விரைவில் குணமாகிவிடுவீர்கள். அதேபோல் இது மியூச்சுவல் ஃபண்ட்களுக்கும் பொருந்தும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யும் போது உங்கள் நிதி இலக்குகளை அடையவும் செல்வத்தை உருவாக்கவும் உதவும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிபுணர் உங்களுக்கு தேவை. ஹாய் நண்பர்களே, எங்கள் சேனல் சென்ட்ரி ஷாலா பைசன் சிட்டிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். உங்கள் செல்வம் கூட்டும் துளை, நான் அனுஜ். நீங்கள் பார்க்கும் இந்த தொடரின் பெயர் பாஸ் பார்ட்ஸுர் வீடியோக்கள். கடந்த வீடியோவில் நாம் பாகம் 5ஐ கவர் செய்தோம், அதாவது சீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸ் பற்றி பேசினோம். நாம் ஏசியான் என்றவை என்னவென்று பார்த்தோம் மற்றும் அவை ஏன் ஒரு முதலீட்டாளருக்கு முதலீட்டு முடிவுகளை எடுக்க மிகவும் முக்கியமானவை என்பதை அறிந்தோம். இன்று நாம் பேசத் போகும் அத்தியாயம் ஃபண்ட் விநியோகம் மற்றும் சேனல் மேலாண்மை நடைமுறைகள் ஆகும். இந்த அத்தியாயத்தில் முக்கியமான பகுதிகள் என்னவென்றால், மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர்களின் பங்கு மற்றும் முக்கியத்துவம், மாறுபட்ட வகையான மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர்கள், விநியோக முறைகள், மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தராக ஆகஸ்ட் வேண்டிய முன் தேவைகள், மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர்களின் வருமானம், விநியோகஸ்தர் கமிஷன் வெளிப்படுத்தல், ACBI ஆல் கட்டாயப்படுத்தப்பட்டது, நியமனம், மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர்களுக்கான வசதிகள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கான மாற்றங்கள் ஆகியவை அடங்கும். இந்த அனைத்து தலைப்புகளையும் இன்று இந்த வீடியோவில் நாம் கவரப் போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டிற்கு உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர் தேவைப்படுவார். அவர் உங்கள் முதலீட்டு பயணத்தில் உங்களுக்கு உதவுவார், மேலும் உங்கள் நிதி இலக்குகளை அடையவும் உதவுவார். ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர்கள் ஏன் இருக்கிறார்கள், இவர்களின் பங்கு என்ன, மற்றும் ஏன் இவர்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளருக்கு இவ்வளவு முக்கியமானவர்கள்? ஒரு முதலீட்டாளர் தனது நிதி இலக்குகளை அடைய விரும்பும் போது அவர் மியூச்சுவல் ஃபண்டில் வருகிறார். மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்ய வருகிறார். மியூச்சுவல் ஃபண்டின் பல்வேறு திட்டங்களில் அவர் முதலீடு செய்கிறார். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் அபாய சகிப்புத்தன்மையை, உங்கள் அபாய விருப்பத்தை, உங்கள் நீண்டகால நிதி இலக்குகளை, குறுகிய கால நிதி இலக்குகளை, உங்கள் அவசர தேவைகளை இவற்றையும் கவனத்தில் கொண்டு முழுமையான நிதி திட்டத்தை தயார் செய்கிறார். மேலும் மியூச்சுவல் ஃபண்ட்களின் பல்வேறு திட்டங்கள் பற்றி உங்களுக்கு விளக்குகிறார். எங்கு நீங்கள் முதலீடு செய்யலாம் என்று சொல்கிறார். மியூச்சுவல் ஃபண்ட்களின் முழு தொகுப்பையும் உங்களுக்கு காட்டுகிறார். எந்த ஃபண்ட்களில் எவ்வளவு பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளது, நீண்ட காலத்தில் எவ்வளவு எதிர்பார்க்கப்படும் வருமானம் கிடைக்கும் என்பதை விளக்குகிறார். இதன் மூலம் நீங்கள் உங்கள் நிதி இலக்குகளை அடைய முடியும். இந்த முழு போர்ட்போலியோவை உருவாக்க நீங்கள் ஒரு நிபுணரின் உதவி தேவைப்படுகிறது. அவரை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் என்று அழைக்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரின் வேலை என்பது முதலீட்டாளரின் தேவைகள், வரம்புகள், வளங்கள் மற்றும் நிதி இலக்குகளை மதிப்பீடு செய்வதாகும். அவர் ஒரு முதலீட்டாளரின் தேவைகளை புரிந்து, அவருடைய வரம்புகளை கவனித்து, அவருடைய நிதி இலக்குகளை பார்த்து அவருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்களில் முதலீடு செய்ய உதவுகிறார். எந்த தீமில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும்? நீங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் நீங்கள் லிஸ்ட் எடுக்க முடியும். அதற்கேற்ப அவர் உங்களுக்கு முதலீட்டு பயணத்தை வழிகாட்டுவார். என்று நீங்கள் செய்ய வேண்டுமென்று உங்களுக்கு வழிகாட்டுவார். நீங்கள் நடுத்தர வயதில் இருக்கிறீர்கள், 45 முதல் 50 வரை வயதில் இருந்தால் உங்கள் முதலீடு மற்றும் சொத்து ஒதுக்கீடு வேறாக இருக்கும். ஆனால் நீங்கள் 60 அல்லது 65 வயதுக்கு மேல் இருந்தால் உங்கள் சொத்து ஒதுக்கீடு வேறாக இருக்கும். இந்த அனைத்து தகவலையும் உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வழங்க முடியும். உங்களுக்கு ஒரு நிபுணர் தான் இதை வழங்க முடியும். இப்போது நாம் பேசப் போகிறோம், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் என்றால் யார்? இப்போது வெவ்வேறு வகையான மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்களை பற்றி பேசலாம். இந்தியாவில் எத்தனை வகையான மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் உள்ளனர்? முதலில் வருவது தனிப்பட்ட பிளேயர்கள். இந்தியாவின் நிதி விநியோக வரலாறு நீண்டது என்பதை பாருங்கள். நீங்கள் எல்ஐசி முதல் யூடிஐ வரை எதை எடுத்தாலும் கடந்த 40-50 ஆண்டுகளாக இந்த நிதி விநியோக வணிகம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் முதலீடு பற்றி பேசும்போது மியூச்சுவல் ஃபண்ட் தான் முதன்மையான விருப்பமாக வருகிறது. ஒரு தனிப்பட்ட வீரர், அதாவது நாம் MFD என்று அழைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர், அவர் ஒரு தனிநபராக இருக்கலாம், ஒரே ஒரு நபராக இருக்கலாம், அல்லது ஒரே நபரை மையமாக கொண்டதாக இருக்கலாம். யாரும், எந்த ஒரு தனிநபரும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தராக ஆகஸ்ட் விரும்பினால் அவர் மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தராக இருக்க முடியும். இன்று ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகத்தின் வணிகத்தில் நுழைய முடியும். இப்போது தனிநபர் அல்லாத விநியோகஸ்தர் வகை வருகிறது. பாருங்கள், நான் இண்டிவிடுவல் விநியோகஸ்தர்கள் என்பது பார்ட்னர்ஷிப் ஆகஸ்ட் இருக்கலாம், நிறுவனங்கள் இருக்கலாம், தேசிய விநியோகஸ்தர்கள் இருக்கலாம், வங்கிகள் இருக்கலாம், கள் இருக்கலாம். சில நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளையும் நாம் இன்ஸ்டிடியூஷனல் விநியோகஸ்தர்கள் என்று அழைக்கிறோம். 2 சந்தர்ப்பங்களிலும் முதலீட்டாளருக்கு சேவையை ஒரு தனிநபர் தான் வழங்குகிறார். அவர் நிறுவனத்தின் ஊழியராக இருந்தாலும் அல்லது ஏஜெண்டாக இருந்தாலும்.
இப்போது வங்கிகள் பற்றி பேசலாம். இன்று மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகத்தின் வணிகம் வெறும் தனிநபர் மற்றும் தேசிய அல்லது பிராந்திய விநியோகஸ்தர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. வங்கிகளும் இதில் அதிகமாக பங்கேற்று வருகின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் வங்கிகள் முக்கியமான பங்குதாரராக உருவெடுத்துள்ளன. கடந்த சில ஆண்டுகளில் வங்கிகள் ஒரு முக்கியமான சேனலாக உருவெடுத்துள்ளன. நீங்கள் கடந்த 8, 10 அல்லது 6 ஆண்டுகளின் தரவுகளை எடுத்து பார்த்தால் வங்கிகளின் மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக வணிகம் மிகவும் அதிகரித்துள்ளது. வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அதிக அளவில் மியூச்சுவல் ஃபண்ட்களை விற்பனை செய்து வருகின்றன. இது தனியார் வங்கிகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. சில கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அரசு சொந்தமான வங்கிகளும் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்களை விநியோகிக்க முன்வந்து செயல்பட்டு வருகின்றன. இப்போது விநியோக முறைகள் பற்றி பேசலாம். மியூச்சுவல் ஃபண்ட்கள் எப்படி பகிரப்படுகின்றன, எப்படி தள்ளப்படுகின்றன முதலீட்டாளர்களுக்கு மற்றும் ஒரு முதலீட்டாளர் இன்று மியூச்சுவல் ஃபண்ட்களில் எப்படி முதலீடு செய்கிறார் என்பதை பார்ப்போம். இன்று நான் கோவிட் காலத்திற்கு முன்பாக பேசினால் அப்போது 80% பரிவர்த்தனைகள் ஆஃப்லைன் பிசிக்கல் ஃபார்மில் நடந்தன. அந்த பிசிக்கல் ஃபார்முடன் செக் அல்லது டிமாண்ட் டிராஃப்ட் கொடுக்க வேண்டியது இருந்தது, அல்லது நீங்கள் ஆன்லைனில் பணம் மாற்றினாலும் உங்கள் வங்கி ஸ்டேட்மெண்ட் அதனுடன் சேர்த்து கொடுக்க வேண்டியது இருந்தது. ஆனால் இன்று 2023 இந்த நிலை முற்றிலும் மாறிவிட்டது. இப்போது 90% பரிவர்த்தனைகள் ஆன்லைனில் நடக்கின்றன. மட்டும் 10% பரிவர்த்தனைகள் இன்னும் ஆஃப்லைனில் நடக்கின்றன. ஆனால் மிகப்பெரிய தொகைகளும் மிகப்பெரிய நிதி வரவுகளும் இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்களில் ஆன்லைனாகவே வருகிறது. சில பெரிய விநியோகஸ்தர்கள் தங்களது சொந்த இணையதளத்தை உருவாக்கி முதலீட்டாளர்களுக்கு பரிவர்த்தனை தளத்தை வழங்குகிறார்கள். இரண்டாவது, பங்கு பரிவர்த்தனை தளங்கள் இன்று தேசிய பங்கு பரிவர்த்தனை NSE மற்றும் பாம்பே பங்கு பரிவர்த்தனை BSE இரண்டுக்கும் தங்களது சொந்த மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக தளங்கள் உள்ளன. பாம்பே பங்கு பரிவர்த்தனையில் BSE EMF தளம் இருக்கிறது, அதேபோல் குமேஸ் EMF தளம் உள்ளது. இரண்டு தளங்களின் மூலமாகவும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்களில் முதலீடு செய்யலாம். சில மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர்கள் வின்ஸ்டா EMF தளத்தை பயன்படுத்துகிறார்கள். சில மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர்கள் NSE தளத்தை பயன்படுத்துகின்றனர். இந்தியாவில் உள்ள எல்லா களும் இரு தளங்களிலும் பட்டியலிடப்பட்டுள்ளன. எனவே எந்த நேரத்திலும் எந்த முதலீட்டாளரும் எந்த தளத்தையும் பயன்படுத்தி எந்தையிலும் முதலீடு செய்யலாம். மூன்றாவது, கணினி மற்றும் மொபைல் அடிப்படையிலான செயல்கள் விநியோகஸ்தர்களால் வழங்கப்படுகின்றன. நான் முன்பே சொன்னது போல விநியோகஸ்தர்களும் உங்களுக்கு ஆன்லைன் தளங்களை வழங்குகிறார்கள். அவர்கள் தங்களது இணையதளத்தின் பெயரில் செயலிகளையும் வெளியிடுகிறார்கள். மேலும் கணினி அடிப்படையிலான பயன்பாடுகளும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்பில் உள்நுழையலாம். நீங்கள் உங்கள் முதலீடுகளை செயலியின் மூலம் பார்க்கலாம். டெஸ்க்டாப்பில் உள்நுழையலாம். உங்கள் கைபேசியில் பார்க்கலாம். அதனால் இந்த எல்லா விருப்பங்களையும் டிஸ்ட்ரிபியூட்டர் முதலீட்டாளர்களுக்கு வழங்குகிறது. கடைசியாக, ஒவ்வொரு ஆசெட் மேனேஜ்மெண்ட் நிறுவனமும் தங்களுக்கென தனிப்பட்ட ஆன்லைன் தளத்தை உருவாக்கியுள்ளது. அவர்கள் வலைத்தளத்தில் சென்று ஒரு முதலீட்டாளர் முதலீடு செய்யலாம். அதேபோல் டிஸ்ட்ரிபியூட்டரும் அந்த வலைத்தளத்தில் சென்று முதலீடு செய்யலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் தன் கிளையன்களின் பணத்தையும் முதலீடு செய்ய முடியும். 2 உள்நுழைவு ஐடிகள் உருவாக்கப்படுகின்றன, ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டருக்காகவும் மற்றொன்று முதலீட்டாளருக்காகவும். எல்லா ஆசெட் மேனேஜ்மெண்ட் நிறுவனங்களிலும் இந்த தளம் கிடைக்கிறது. டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்காகவும் முதலீட்டாளர்களுக்காகவும். டிஸ்ட்ரிபியூட்டர் உள்நுழைந்து தன் கிளையன்களின் பணத்தை முதலீடு செய்ய ஏற்பாடு செய்யலாம். முழு செயல்முறை ஆன்லைனில் நடக்கிறது. KYC தொடங்கி உங்கள் முதலீட்டை செயல்படுத்துவது மற்றும் உங்கள் பேமெண்ட் லிங்கை அனுப்புவது வரை எல்லாமே ஆன்லைனில் செய்யப்படுகிறது. நாம் பார்த்தோம் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் யார் மற்றும் அவர்கள் எப்படி ஃபண்ட்களை தங்கள் முதலீட்டாளர்களிடம் விநியோகிக்கிறார்கள் என்பதை. இப்போது நாம் பேசப் போகிறோம் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக ஆகஸ்ட் என்ன தேவைகள் இருக்கின்றன என்பதை பற்றி. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக ஆகஸ்ட் வேண்டிய முன் தேவைகள் என்னென்ன? முதலாவதாக, ஒரு சான்றிதழ் பெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த வீடியோவை நாம் உருவாக்குகிறோம், அதாவது சீரிஸ் 5 இன் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மாடியூல். இந்தியாவில் யாராவது மியூச்சுவல் ஃபண்ட் வியாபாரம் தொடங்க விரும்பினால் அவங்களுக்கு இந்த மாடியூலை கடைபிடித்து தேர்ச்சி பெறுவது கட்டாயம். இது மிகவும் எளிதான மாடியூல். சீரிஸ் 5 பாஸ் பார் ஷூர் வீடியோக்களில் 12 அத்தியாயங்கள் உள்ளன. சீரிஸ் 5 மொத்தம் 12 அத்தியாயங்கள் உள்ளன. நாம் எல்லா அத்தியாயங்களையும் கவர் செய்கிறோம். இது அத்தியாயம் எண் 6. மற்ற அத்தியாயங்களின் வீடியோக்களை பார்க்க நீங்கள் எங்கள் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யலாம். மேலும் முதல் 5வது அத்தியாய வீடியோக்களையும் பார்க்கலாம். மீண்டும் தலைப்புக்கு திரும்புவோம். முதலாவது தேவையானது சான்றிதழ் பெறுவது. நீங்கள் certifications.nijam.ac.in என்ற இணையதளத்தில் சென்று உங்களை பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் தேர்வு எழுத வேண்டும். அதன் பிறகு சான்றிதழ் 2 முதல் 3 நாட்களில் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் சான்றிதழையும் பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் KYC செய்ய வேண்டும். நோ யோர் டிஸ்ட்ரிபியூட்டர் என்பதற்கான தேவைகள் என்னென்ன என்பதை பார்ப்போம். சுய சான்றளிக்கப்பட்ட பான் நகலை வழங்க வேண்டும். அதாவது உங்கள் பான் எண்ணை சுய சான்றளிப்புடன் கொடுக்க வேண்டும். மேலும் பயோமெட்ரிக் செயல்முறையில் ARN ஹோல்டரின் வலது கையின் குறிஞ்சி விரலை பயன்படுத்த வேண்டும். இதற்கான பயோமெட்ரிக் செயல்முறை இருக்கும் மற்றும் முறையான முறையில் உங்கள் பதிவு செய்யப்படும்.
இந்த முழு செயல்முறையையும் நீங்கள் காம்பஸில் சென்று செய்ய வேண்டும். நீங்கள் கேவைசி செயல்முறையை முடித்ததாக ஒரு ரசீது உங்களுக்கு வழங்கப்படும். அப்படியே நீங்கள் கேவைசி செயல்முறையை முடித்தவுடன் அதற்கு பிறகு உங்கள் r.m.க்கு விண்ணப்பிக்கலாம். காம்பஸில் சென்று கேவைசி முடிந்துவிட்டது. நீங்கள் காம்பஸில் விண்ணப்பம் செய்துவிட்டீர்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு உங்கள் r.m எண், அதாவது m.c பதிவு எண் வழங்கப்படும். அந்த பதிவு எண்ணை எடுத்துக்கொண்டு நீங்கள் m.c-விடம் செல்லலாம். எந்த m.c-யில் நீங்கள் வணிகம் செய்ய விரும்புகிறீர்களோ அந்த m.c-யுடன் நீங்கள் பேனல் சந்திப்பை நடத்தலாம். பேனல் சந்திப்பு நேரில் கூட நடக்கலாம், ஆன்லைனிலும் நடக்கலாம். நேரில் பேனல் சந்திப்பு என்றால் நீங்கள் m.c அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதை m.c-க்கு வழங்க வேண்டும். ஆன்லைனில் பேனல் சந்திப்பு செய்ய விரும்பினால் நீங்கள் வணிகம் செய்ய விரும்பும் அந்த m.c-யின் இணையதளத்திற்கு சென்று பதிவு பகுதியில் உங்கள் m.c பதிவு எண்ணை, உங்களுக்கு வழங்கப்பட்ட எண்ணை உள்ளிட வேண்டும். நீங்கள் அந்த எண்ணை உள்ளிடும்போது உங்கள் அனைத்து விவரங்களும் திரையில் தோன்றும். நீங்கள் அதை ஒப்புக்கொள்வது மட்டும் போதும், உங்கள் பதிவு முடிந்துவிடும். 1 முதல் 2 வேலை நாட்களில் உங்களுக்கு மெயில் வரும். அதன்பின் நீங்கள் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக வணிகத்தை துவக்க முடியும். நான் உங்களுக்கு செயல்முறையையும் விளக்குகிறேன். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் அல்லது என்சியிடம் பானல் மீட் செய்ய செல்லும் போது அந்த செயல்முறை என்ன, எந்தெந்த விவரங்கள் வழியாக நீங்கள் செல்ல வேண்டும் என்பதையும் சொல்கிறேன். சில சமயங்களில் இந்த கேள்வி எழுகிறது, அதனால் நாம் பார்க்கலாம். நீங்கள் எந்தெந்த விஷயங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். போர்பில் முதலில் உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் வரும். உங்கள் பெயர், உங்கள் பான் நம்பர், முகவரி, உங்கள் கல்வி தகுதி. நீங்கள் ஒரு தனிநபரா அல்லது ஒரு தேசிய விநியோகஸ்தரா என்பதை குறிப்பிட வேண்டும். அலுவலகம் மற்றும் விற்பனை செயல்பாடுகளை நிர்வகிக்கும் நபர்களின் பெயர் மற்றும் முகவரி. உங்கள் அனைத்து வணிக விவரங்களும். உங்கள் அலுவலகம் எங்கே உள்ளது, அலுவலகங்களின் எண்ணிக்கை, உங்களிடம் எத்தனை ஊழியர்கள் உள்ளனர், அவர்கள் அனைவரின் முகவரிகள் என்ன, உங்கள் வங்கி விவரங்கள் மற்றும் நியமிக்கப்பட்ட நபரின் விவரங்கள். இந்த அனைத்து தகவல்களையும் நீங்கள் படிவத்தில் நிரப்ப வேண்டும். நீங்கள் ஆன்லைன் பேனல் சந்திப்பை செய்கிறீர்களா அல்லது ஆஃப்லைன் பேனல் சந்திப்பை செய்கிறீர்களா என்பது பொருட்படுத்தாது. இவை அனைத்தையும் நிரப்பிய பிறகு உங்கள் படிவம் எம்சிக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு நான் முன்பே சொன்னது போல 1 முதல் 2 வேலை நாட்களில் எம்சி உங்களுக்கு மெயில் அனுப்புவார்கள். நீங்கள் ஒரு விநியோகஸ்தராக பேனலில் சேர்க்கப்பட்டுள்ளீர்கள் என்று. இப்போது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தராக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் சான்றிதழையும் பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் r.m.c.r.m பெற்றுவிட்டீர்கள். உங்கள் பேனல் சந்திப்பு முடிந்துவிட்டது. இப்போது உங்கள் வருமானம் எப்படி வருகிறது என்று பார்க்கலாம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தருக்கு வருமானம் என்றால் என்ன? இறுதியில் நாம் இந்த வேலையை வருமானத்திற்காகத்தான் செய்கிறோம். அதனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர் எப்படி வருமானம் சம்பாதிக்கிறார் என்று பார்க்கலாம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தருக்கு வருமானம் கமிஷன் வடிவில் வருகிறது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் அவருக்கு திட்டங்களை விநியோகிப்பதற்காக வழங்குகிறது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்துடன் வணிகத்தை தொடங்கும் போது உங்களுக்கு கமிஷன் வர ஆரம்பிக்கிறது. நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தின் திட்டங்களை விற்கிறீர்களோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் அந்த திட்டங்களை விநியோகிப்பதற்காக உங்களுக்கு கமிஷன் வழங்குகிறது. அது உங்கள் பதிவு செய்யப்பட்ட வங்கி கணக்கில் வருவதாகும். ஒரு நபர் ஒரு பங்குச் சந்தை தளத்தின் மூலம் பரிவர்த்தனை செய்யும் போது, அதாவது பிசி ஸ்டார் எம்ஏஎஸ் அல்லது என்ஏசி எம்ஏஎஸ் மூலம் செய்யும் போது, அப்போதும் ஒரு விநியோகிப்பவருக்கு கமிஷன் கிடைக்கும். அவர் உங்கள் யாரின் குறியீட்டை தனது முதலீட்டில் பயன்படுத்தியிருந்தாலோ அல்லது உங்கள் சொந்த முதலீட்டு போர்டல், சொந்த இணையதளம் வைத்திருந்தாலோ இறுதியில் அந்த வணிகம் நேரடியாக உங்கள் குறியீட்டில் வந்துவிடும் மற்றும் அந்த வணிகத்தில் உங்களுக்கு கமிஷன்கள் கிடைக்கும். இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு வரும் கமிஷன்கள், அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகிப்பவருக்கான கமிஷன், அவை டெயில் என்ற முறையில் வரும். உதாரணத்திற்கு, நீங்கள் எந்தவொரு முதலீட்டாளரிடமும் சில முதலீடுகளை பெற்றிருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் 1 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறீர்கள். அந்த திட்டத்தில் உங்களுக்கு 1% கமிஷன் கிடைத்தால், அதாவது 1 லட்சம் ரூபாய் கமிஷன், அது உங்களுக்கு ட்ரெயில் கமிஷன் வடிவில் வரும். அதாவது அந்த டெயில் கமிஷன் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வரும். அது 12 ஆக பிரிக்கப்பட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 1 லட்சம் ரூபாயை 12 ஆக பிரித்தால் ஒவ்வொரு மாதமும் இந்த பேயவுட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா டெயில் கமிஷனின் மிகச்சிறந்த விஷயம் என்னவென்றால், டெயில் எப்போதும் முதலீட்டின் மார்க்கெட் விலையை அடிப்படையாக வைத்துத்தான் வரும். உதாரணத்திற்கு, யாராவது 1 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்காங்க. 2 வருடம், 3 வருடம், 4 வருடம், 5 வருடம், 6 வருடம், 10 வருடம் கழித்து அந்த பணம் 2 கோடி, 3 கோடி, 4 கோடி ஆகஸ்ட் வளர்ந்தால் அப்போ உங்களுடைய வருமானமும் அதே மாதிரி பல மடங்கு அதிகரிக்கும். அதாவது உங்களுக்கு முன்பு 1 கோடி ரூபாய்க்கு ட்ரெயில் கமிஷன் வந்தது என்றால் இப்போது அந்த ட்ரெயில் கமிஷன் 2 கோடி, 3 கோடி, 5 கோடி ஆகிய தொகைகளுக்கு வரும். எந்த அளவுக்கு போர்ட்போலியோ விலை இருக்கிறதோ அதற்கேற்ப உங்களுக்கு கமிஷன் அந்த மார்க்கெட் விலையில்தான் வரும். எனவே நான் சொல்ல வருவது என்னவென்றால், மியூச்சுவல் ஃபண்டில் முதலீட்டாளரின் ஏவிஎம் அதிகரிக்கும் போது, மியூச்சுவல் ஃபண்டுகள் அதிகரிக்கும் போது, மியூச்சுவல் ஃபண்டில் முதலீட்டாளரின் மதிப்பு அதிகரிக்கும் போது உங்கள் வருமானமும் அதிகரிக்கும். அதேபோல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரின் வருமானமும் அதிகரித்துக் கொண்டே போகும்.
அந்த 1,00,00,000 முதலீடு அது 1,10,00,000 ஆனது, 1,20,00,000 ஆனது, 1,80,00,000 ஆனது, 2,00,00,000 ஆனது. அதாவது உங்கள் முதலீட்டாளர் பணத்தின் மதிப்பு 1,00,00,000 2,00,00,000 ஆகிவிட்டால் அது இரட்டிப்பாகிவிட்டது என்றால் ஒரு வகையில் உங்கள் வருமானமும் இரட்டிப்பாகிவிட்டது என்று கருதப்படுகிறது. மேலும் நீண்ட காலத்திற்கு அந்த பணம் இருந்தால் அது 3 மடங்கு 4 மடங்கு ஆகிவிடும். அப்படியென்றால் இங்கே ராயல்டி மாதிரியான ஒரு வணிகம் உருவாகிறது என்பதை பாருங்கள். நீங்கள் இன்று செய்துள்ள மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகம் நீண்ட காலத்தில் அது உங்களுக்கு மிக அதிகமான நன்மை தரக்கூடும். நான் மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தரை பற்றி பேசுகிறேன். அங்கு உங்கள் முதலீட்டாளருக்கு நன்மை கிடைக்கிறது. அதேபோல் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தராகவும் உங்கள் வருமானம் அதிகரிக்கிறது. இதுவே டெயில் கமிஷன் என்ற கருத்து. மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர்கள் சம்பாதிக்கும் கமிஷன்களில் ஜிஎஸ்டி பொருந்தும் விதிமுறைகள் பற்றி பேசலாம். பாருங்கள், உங்கள் வருடாந்திர வருமானம் அல்லது வருடாந்திர கமிஷன் 20 லட்சத்தை மீறினால் அதற்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படும். நீங்கள் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும். 20 லட்சத்திற்கு மேல் வருமானம் சம்பாதித்தால்தான். உங்கள் வருடாந்திர வருமானம் அல்லது வருடாந்திர ரெவன்யூ 20 லட்சத்திற்கு குறைவாக இருந்தால் உங்களுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படாது. அடுத்த தலைப்பு, கமிஷன் வெளிப்படுத்தல் என்பது செபி கட்டாயப்படுத்தியது. நான் கீழ்காணும் புள்ளிகளை விளக்கப் போகிறேன். செபி எல்லா ஏன்சிகளுக்கும் கூறியுள்ளது, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் இந்த புள்ளிகளில் வருமானால் அந்த ஏன்சி அந்த தரவுகளை அனுப்ப வேண்டும். இந்த புள்ளிகள் என்னவென்றால், முதலில் பல இடங்களில் இருப்பது 20 இடங்களுக்கு மேல். மொத்த இந்தியாவில் நான் இன்ஸ்டிடியூஷனல் வகையில் 100 கோடி ரூபாய்க்கும் மேல் ஏலியம் ஆசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருந்தால் அதில் ஹை நெட் வர்த் இண்டிவிஜுவல்ஸ் HOT உட்பட அனைவரும் சேர்த்தே கணக்கிட வேண்டும். மொத்த இந்தியாவில் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கமிஷன் பெற்றிருப்பது மற்றும் ஒரு தனிப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் ஏன்சியிலிருந்து 50 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக கமிஷன் பெற்றிருப்பது ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் இந்த வகைகளில் ஏதேனும் ஒன்றில் வருகிறாரானால் அவைகளின் தரவுகளுக்கு அனுப்ப வேண்டும். இப்போது டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கான டியூ டிலிஜென்ஸ் நடைமுறைகள் பற்றி பேசலாம். ACPI கூறிய அனைத்து அம்சங்களையும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பின்பற்ற வேண்டும். அதே அம்சங்களையும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை மதிப்பீடு செய்யும் போது பயன்படுத்துகிறது. அந்த 4 முக்கிய அம்சங்களை நான் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். முதலாவது, பல இடங்களில் இருப்பது, 20க்கு மேற்பட்ட இடங்களில் கிளைகள் வைத்திருப்பது, மொத்த இந்தியாவில் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான AUM ஆசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வைத்திருப்பது, மொத்த இந்தியாவில் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கமிஷன் பெற்றிருப்பது மற்றும் ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்டிலிருந்து 50 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான கமிஷன் பெற்றிருப்பது. அதாவது ஒரு ஏன்சி இந்த 4 அளவுகோல்களிலும் உங்களை பார்ப்பார்கள். மேலும் நீங்கள் எந்த ஒரு அளவுகோலிலும் தவறினால் உங்கள் தரவுக்கு அனுப்பப்படும். இதில் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது ஒரு சாதாரண நடைமுறை மட்டுமே. இதுகளின் ஒரு வழக்கமான கவனமாகும். இது ஒரு விதத்தில் கட்டாயமானது, செய்ய வேண்டியது கட்டாயம் என்று சொல்லலாம். ACPI எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் இது கட்டளையிட்டுள்ளது. மேலும் அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்களின் தரவையும் களுக்கு அனுப்பிவிட்டன. இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கள் இடையிலான வித்தியாசத்தை பற்றி பேசலாம். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் யார், அவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள், எப்படி வருமானம் ஈட்டுகிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இப்போது நாம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கள் யார், அவர்கள் எவ்வாறு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்களை விட வேறுபடுகிறார்கள் என்பதை பற்றி பேசப் போகிறோம். இந்த புத்தகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் பற்றி மிகவும் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த நபர் RIN கோடர் அல்ல, எம்ஐபினில் பதிவு செய்யப்படவில்லை, ஆனால் அவர் உங்களுக்கு முதலீட்டு ஆலோசனை வழங்குகிறார். அவர் ஒரு பதிவு செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இருக்கிறார். இவர்கள் அனைவரும் உங்கள் RI ஆக இருப்பார்கள், அதாவது முதலீட்டு ஆலோசகர் ஆக இருப்பார்கள். அவர் ஒரு முதலீட்டு ஆலோசகர் ஆவார். முதலீட்டு ஆலோசகரும் செபியுடன் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். செபியிடம் பதிவு செய்து உரிமம் பெற்ற பிறகு நீங்கள் ஆலோசனை தொழிலையும் துவக்கலாம். இந்த ஆலோசனை தொழிலில் விநியோகத்தில் கிடைக்கும் கமிஷன் போல உங்களுக்கு வருமானம் வராது. இதில் நீங்கள் உங்கள் ஆலோசனைக்காக கட்டணம் வசூலிக்கலாம். நீங்கள் யாருக்காவது ஆலோசனை வழங்கினால் அதற்காக நீங்கள் கட்டணம் வசூலிக்கலாம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர் தான் தனது கமிஷனை சம்பாதிக்கிறார். இங்கே உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தராகவோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஆலோசனை வழங்குவதற்காகவோ இதிலிருந்து கமிஷன் கிடையாது. இங்கே நீங்கள் பதிவு செய்யப்பட்ட முதலீட்டு ஆலோசகராக பணியாற்றுகிறீர்கள். இங்கே நீங்கள் உங்கள் சொந்தமாக கட்டணம் வசூலிக்கலாம். இதுதான் இந்த இரண்டிற்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். இப்போது நாம் நாமினி வசதிகள் விநியோகஸ்தர்களுக்காக பார்க்கலாம். பாருங்கள், எல்லாக்களும் விநியோகஸ்தர்களுக்கு நாமினி நியமிக்க வசதியை வழங்குகின்றன. நீங்கள் எப்போது பதிவு செய்கிறீர்களோ அல்லது பேனல் பராமரிக்கிறீர்களோ அப்போது உங்கள் நாமினியின் விவரங்களை அதில் சேர்க்கிறீர்கள். எப்போது ஏதாவது தவறான சம்பவம் நடந்தாலும் உங்கள் கமிஷன் எவ்வளவு இருந்தாலும் அது அப்படியே உங்கள் நாமினிக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு மாதமும் அந்த கமிஷன் உங்கள் நாமினிக்கு வந்து கொண்டே இருக்கும், அல்லது ஒவ்வொரு மாதமும் அந்த கமிஷன் நாமினிக்கு வரும். உங்கள் AUM அல்லது நீங்கள் செய்துள்ள முதலீடுகள் எவ்வளவு சொத்து மேலாண்மை இருக்கிறதோ
சந்தை மதிப்பில் அந்த கமிஷன் உங்கள் நாமினியின் பதிவு செய்யப்பட்ட வங்கி கணக்கில் வருவதை தொடரும். உங்கள் பணம் முதலீடு செய்யப்படும் வரை முதலீட்டாளரின் பணம் முதலீடு செய்யப்பட்டே இருக்கும். அதனால்தான் நாமினி பதிவு செய்வது கட்டாயம் மிகவும் முக்கியமானது. கடைசி ரூபாய் வரை ஏதேனும் அனர்த்தம் நடந்தால் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரின் நாமினிக்கு அந்த பணத்தை வழங்கும். இந்த அதிகாரத்தின் கடைசி தலைப்பு என்பது டிஸ்ட்ரிபியூட்டரை மாற்றுவது. எந்த நேரத்திலும் ஒரு முதலீட்டாளர் தன்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டரை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அவர் ஒரு எழுத்து மூலம்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் விண்ணப்பிக்கலாம். அதில் எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டரை மாற்ற வேண்டும் என்று குறிப்பிடலாம். அந்த எழுத்து விண்ணப்பத்தின் அடிப்படையில் ஏம்சி அந்த டிஸ்ட்ரிபியூட்டரை மாற்றிவிடும். அல்லது நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள புதிய டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் போர்ட்போலியோவை மேலாண்மை செய்வார். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவசியம் இல்லை என்று தற்போதைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இது பற்றி தெரிவிக்க வேண்டும் என்று. அவருக்கு தெரியாமல் கூட உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் குறியீடு மாற்றப்பட்டுவிடும். அதாவது உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் மாற்றப்பட்டு விடுவார். இதுவே டிஸ்ட்ரிபியூட்டர் மாற்றும் செயல்முறை ஆகும். எந்த முதலீட்டாளரும் ஒரு இடம் வந்து ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பித்து டிஸ்ட்ரிபியூட்டரை மாற்றும் கோரிக்கையை அளிக்கலாம். அப்படியென்றால் நண்பர்களே, இதுதான் சிட்டர் இன் முக்கியமான அம்சம். இப்போது நாம் சிட்டர் இன் சில கேள்விகளை பார்க்கப் போகிறோம். மேலும் நீங்கள் எந்த ஒரு தலைப்பிலும் விரிவாக விவாதிக்க வேண்டும் அல்லது விரிவான வீடியோ வேண்டும் என்று நினைத்தால் தயவுசெய்து எங்களுக்கு மெசேஜ் செய்யவும் அல்லது எங்களை அழைக்கவும். அந்த தலைப்பில் நாங்கள் உங்களுக்கு மிகவும் விரிவாக விளக்கி தருவோம். விரிவான வீடியோவும் நாங்கள் உருவாக்குவோம். அப்படியென்றால் மிகவும் நன்றி. இப்போது சில கேள்விகளை பார்க்கலாம். கேள்வி எண் 1. இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டுகளை விநியோகிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் தனிப்பட்ட நபர்களை மட்டுமா? இது உண்மையா தவறா என்பதை குறிப்பிடுங்கள். நாம் பார்த்தோம், இது தனிப்பட்ட நபர்கள் மட்டுமல்ல, வங்கிகள் மற்றும் வங்கிகளும் இந்த வேலையை செய்ய முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர்களில் தேசிய விநியோகஸ்தரும் இதை செய்ய முடியும். மேலும் பல்வேறு வகையான நிறுவனங்கள் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்களும் இதை செய்ய முடியும். அதனால் இதற்கான பதில் தவறானது. தனிப்பட்ட நபர்களால் மட்டும் அல்ல, பல நிறுவனங்களிலும் இந்த வேலை செய்ய முடியும். அதனால் பதில் பி தவறு. எந்த வடிவத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர்கள் வருமானம் பெறுகிறார்கள்? மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறார்கள்? மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை விநியோகிப்பதற்காக மியூச்சுவல் ஃபண்ட்களிடமிருந்து கமிஷன் பெறுதல், முதலீட்டாளர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் கட்டணம், இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் சங்கத்திலிருந்து பெறப்படும் கமிஷன் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்களிடமிருந்து பெறப்படும் முதலீட்டு ஆலோசனை கட்டணம். நாம் மிகவும் நன்றாக படித்தோம். மியூச்சுவல் ஃபண்ட்கள் தங்களுக்கான கமிஷனை, வருமானத்தை திட்டங்களை விநியோகிப்பதற்காக களுக்கு பெறுகிறார்கள். எனவே பதில் என்னவென்றால், திட்டங்களை விநியோகிப்பதற்காக மியூச்சுவல் ஃபண்ட்களிடமிருந்தும் களிடமிருந்தும் பெறப்படும் கமிஷன் தான். அதனால் இந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால், 4வது கேள்வி, மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகிப்பவர்கள் மியூச்சுவல் ஃபண்ட்களிடமிருந்து வழங்கப்படும் கமிஷனை மட்டுமே பெற முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இது உண்மையா அல்லது பொய்யா என்பதை குறிப்பிடுங்கள். நாம் பார்த்தோம், முன்பணம் ஃபரண்ட் கமிஷன் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகிப்பவர் ட்ரெயில் கமிஷனை மட்டுமே சம்பாதிக்கிறார். அது ஆகஸ்ட் 12 வகுக்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் அவர்களின் கணக்கில் வருவதாகும். அதனால் பதில் பி, அதாவது பொய். முன்கூட்டிய கமிஷன் என்பது மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகிப்பவர் வெறும் முன்கூட்டிய கமிஷனை மட்டுமே சம்பாதிக்கிறார் என்பதல்ல. மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகிப்பவர் எப்போதும் ட்ரெயில் கமிஷனை மட்டுமே சம்பாதிக்கிறார். அதனால் பதில் பி, அதாவது பொய். இப்போது கேள்வி எண் 5க்கு வருகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகிப்பவருக்கு எந்த கமிஷனும் கிடையாது. ஏனெனில் முதலீட்டாளர் டைரக்ட் பிளான்களில் முதலீடு செய்ய தேர்வு செய்கிறார். ஒரு முதலீட்டாளர் டைரக்ட் பிளானை தேர்வு செய்தால் மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகிப்பவருக்கு எந்த கமிஷனும் கிடையாது. மற்றும் இதற்கான பதில் உண்மை. எனவே நண்பர்களே, இந்த வீடியோவில் தொடர்ந்ததற்கு நன்றி. எந்த ஒரு தலைப்பிலும் உங்களுக்கு விரிவான வீடியோ வேண்டுமென்றால் எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் செய்யலாம். தயவு செய்து சேனலை லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள். மேலும் மற்ற வீடியோக்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கப் போகிறது. அதாவது அடுத்த அத்தியாயம் நெட் வேல்யூ மற்றும் நெட் அசெட் பற்றியது. நாம் எவ்வாறு கணக்கிடுகிறோம் என்பதை பார்க்கப் போகிறோம். அடுத்த அத்தியாயம் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களின் பற்றி இருக்கும். அதனால் மிகவும் நன்றி. இதுதான் 6ஆம் அத்தியாயத்தின் முடிவு. நன்றி நண்பர்களே.